மருகொம்பு மகன்ற மாறுஞ்சிறு கண்ணு பானை போல் வேற வயரும் பங்கான போனோல் அழகு தானீரோன்றியனர் உள்ளத்தில் தயவாய் வாழ விநாயக நானே உனது வாரம் தொழுவின் நாவில் வந்துரிப்பாய் கணவாரி வெள்ளையே கலையொடுத்து வெள்ளையே பனை போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததாயே கடல் என்ற ஓவியன் பெயரில் அலை என்ற ஊரே உண்டு கணவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடல் என்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றன்ற வாசை மாறிடும் சூழலிசை காற்றன்ற வாசை மாறிடும் சூழலிசை அருள்
நாகலோக பட்டணத்தில் நாகமுடைய அரசனை அழைத்தோ அப்படி அந்த நாகக்கண்ணி சொல்றா. என்ன சொல்லுகிறா? 12 வருஷம் ஆச்சு, இதை கம்மி பண்ணிட்டு அதை ஏத்துவீங்க. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஆமா மன்னா அப்படின்னு வருத்தப்படுதா. ஆமா வருத்தப்படுகிறாள் அல்லவா நாகக்கண்ணி பெண்கொடியானவள். பிள்ளை இருந்தா வருத்தம் இருக்காது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது, ஆமா அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆமா பூச்சி இல்ல புழு இல்ல. பூச்சி இல்ல புழு இல்லையா? இல்ல சரி. ஏன் பூச்சினா புழுவுனா என்ன தெரியுமா? என்ன 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 புழுவுனா யாரு? புழுவுனா யாரு தெரியுமா? யாரு? எங்களை மாதிரி ஆண் குழந்தைகளை தான் புழுன்னு சொல்லுவாங்க. ஓ சரி. பூச்சினா உங்களை மாதிரி பெண் குழந்தைகள். அதான் வருத்தத்தோடு சொல்லுகிறா, என் வயித்துல ஒரு புழு இல்லையா ஒரு பூச்சி இல்லைன்னு சொல்லுகிறா. தெரியல. கருப்பட்டி முட்டாய் பாட்டி கொடு. அவ கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை இல்லைன்னு அது 50 கருப்பட்டியாவது கொடுங்களேன். பாக்கில வாங்கண்டாம். அப்படி அப்ப பார்த்த உடனே ஆமையா எத்தனை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கணும், நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் வேண்டும் அல்லவா? நாம யாருக்கு எந்த விதமான பாவங்கிறதே செய்யலையே. பாவமே செய்யலையே. அப்ப பணம் இருக்குல்ல, கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியதானே. தானம் தர்மம் செய்யலாம் அல்லவா? அப்பவாது ஒரு புள்ள நம்ம வயிற்றுல தணிக்கும். புண்ணியத்திலேயாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமே. என்னையா தர்மம் செஞ்சார்கள்? என்னம்மா செய்கிறார்கள்? அண்ணாரோ சொன்னோ அள்ளி விட்டாரானோ, அண்ணதானோ சொன்னதானோ அள்ளி விட்டார்தானதர்மோ, ஊரானோ வாரகானோ புரோகிதருக்கு தானம் விட்டார், கூடாதோ வானதற்கு போகி விட்டார்தானதர்மோ, சாலை கண்ட இடங்கள் எல்லாம் கண்ட இடங்கள் எல்லாம் கட்டி வைத்தார். சரி 1008 சிவதலம். ஆமா 1008 சிவதலங்களையும் கட்டி உள்ளார் அல்லவா? அர்ச்சனை செஞ்சு வந்தாச்சு. ஆமா அர்ச்சனையும் செய்து பார்த்தாச்சு. அப்பமும் இல்லையே. ஆமா ஆமா கோயில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்களும் கட்டி வச்சாச்சு. ஆமா அப்படி இருந்து நமக்கு ஒரு குழந்தை இல்லையே. இருக்கணும்ல. அப்பா இத்தனையும் செஞ்சு நமக்கு பிள்ளை இல்லைன்னா வயிற்றுச்சலா இருக்கும்ல. வருத்தத்தை பத்தில வயிற்றுச்சல் ஒரு பக்கம், வயிறு வலி ஒரு பக்கம் வந்துரும். சரி இப்படித்தான் வளருது எல்லாம், இப்படித்தான் போகுது. அவளுக்கு வயிற்றுச்சல் சொல்லுதீல வெண்டைக்காய் பச்சடி. ஏன்னா எவ்வளவு நாள் அவளும் பொறுத்து பாக்கா. ஆமா நமக்கு இப்ப கடவுள் குழந்தைய கொடுக்கும், கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கும்னு காத்திருந்து பாக்குறா. சரி அப்படி இருந்து அவளுக்கு குழந்தை இல்லை அல்லவா? பொறுமையை கையாளணும். சரி எடுத்தாளணும், பொறுமையை கையாளணுமா? பொறுமையத்தான் சரி நல்லா கையாளணும். அப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. பொறுமையா இல்லையா என்ன அது என்னைக்கு வராது. சரி பொறுமை ஆமா கடலிலும் பெருசா. கடலிலும் பெரியது அந்த பொறுமை. ஆமா சரி அதனால ஆமையா நாகராஜர் இழைத்தோராக கிண்ணை பெண்கொடியானவள் ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆமா அந்த வெள்ளரிக்கார் ஓட்டத்திலே தோட்டத்திலே விளையாட மைந்தனில்லை மைந்தனில்லை பூசணிக்கார் ஓட்டத்திலே தோட்டத்திலே பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை தோட்டத்திலே தோட்டத்திலே பிள்ளை இல்லை தோட்டத்திலே தோட்டத்திலே காய் பறிக்க பிள்ளை இல்லை
புள்ள இருக்கோ இல்லையோ சரி நமக்குன்னு ஒரு காலம் வரும். ஆமா நமக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நமக்கு கண்டிப்பா குழந்தை தேவையில்லவா? இருந்தா தான் மறிப்பா. ஆமா இப்போ குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆமா உங்களை நான் பார்த்து எங்களை நீங்க பார்த்து வாழ்ந்துடலாம். சரி நமக்குன்னு ஒரு காலம் வரும். நம்ம எங்க போவோம்? அதாவது அப்பம் கட்டாயம் புள்ள வேணும். சரி அவ வருத்தப்பட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றாள்? போராட்டோ போராட்டோ அங்கரையோரோ உடைக்க போராட்டோ கரையோரோ கரையோரோ போராட்டோ எனக்கு கண்டி தூக்க போராட்டோ அப்படி ஆண்டவன் பகவானை அழைத்து அப்படி 12 வருடமா தவ இருந்தோம். 12 வருடமாக தவ இருந்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுதா. மன வருத்தத்தோடு இருக்கிறாள் அல்லவா நாகக்கண்ணி பெண்கொடியானவள். கல்யாணம் முடிந்து 3 வருஷம் ஆச்சு. சரி 5 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அப்ப 3 வருஷத்துல 5 பிள்ளைக்கு தாயா இருக்கல. ஏன் 2 பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டா? ஒரு பிரசவத்துல அவளுக்கு 2 அடிச்சிருக்கு. டபுள் லக்கி அன்லக்கி இருக்குன்னா யோகம் அப்படி இருக்கு. இவளுக்கு கல்யாணம் முடிச்சு 18 வருஷம் ஆச்சு. சரி இவ போவார கோயில் இருக்காரு, கும்பிடாரு தெய்வம் இல்ல. ஆமா கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு சொல்லி காதல விழுதா. ஆண்டவன் அவ வயித்துல ஒரு பிள்ளைய கொடுக்கலாம்ல. கொடுக்கலையே மண்ணா. கொடுக்கிற தெய்வம் கொடுக்கும். சரி ஆனா எப்பங்கறத சொல்லிக்கிட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால என்ன எழுதா குறைக்கு எழுதால் தீருமா? தீருமா மண்ணா. அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா? முடியாதல்லவா. ஓட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? அப்படி அதாவது என்ன இந்த கோயில்ல ஒரு முட்டை வேணா அடிச்சுக்கலாம். ஆமா ஆத்தா எனக்கு உடம்பு சரியில்லையா, ஆமா தாய் எனக்கு ஒரு குழந்தை இல்லையா, தாய் எனக்கு ஒரு கல்யாணம் இல்லையான்னு சொல்லி ஒரு முட்டை அடிச்சுக்கலாம். அதான் சரி. உயிரை விட முடியாதுல்ல. நம்பிக்கையை என்னைக்கும் தளர விடக்கூடாது. இந்த வருஷம் ஆத்தா கொடுக்கலையா கை, அடுத்த வருஷம் கை கொடுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கும்பிடணும். ஆத்தா நம்பிக்கை வேணும். ஆமா நான் கிழக்க பார்த்து இருக்கவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கப்படாது கூடாதல்லவா. எல்லாம் செதறிரும். பொறுமையை கடைபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில் நாகவிடையரசரோடாக கண்ணையும் நாகக்கண்ணி வெண்பொடியாலும் ஆண்டவனை நோக்கி 12 வருடம் தவம் இருக்க இவர்கள் இங்க இருக்கும் போது ஆமம்மா அபாரி வெள்ளிகையில் அம்மையான பார்வதியா அழப்ப
எனக்கா பகவான்கிட்ட ஐயா இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு வேலையில மட்டும் ஆனைக்கு நான் உங்க கூட வந்தே ஆகணும். செவ்வாய்க்கிழமை அந்த நைட்டு நான் உங்க கூட படியலக்க பார்க்க வர ஐயா பகவானே. ஏ பார்வதி, என்ன என்ன நீ பூலோகம் வந்தால் சரி இந்த கைலாசம் கைலாச வாசல் எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. இருளாக அடைந்து விடும் அல்லவா பார்வதி. ஒண்ணு சக்திமயம் வேணும், இல்லை என்று சொன்னால் சிவமயம் வேணுமா? ரெண்டு மையமும் இல்லனா நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இல்லன்னு சொன்னா அந்த கைலாச வாசல்ல பகவானும் பார்வதி இல்லன்னு சொன்னா வெறிச்சால இருக்கும். இருக்கும் அல்லவா அப்படி இருக்கக்கூடாதுல்லவா? அதனால நீ வேண்டாம். சரி, பூலோகத்துல அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி அப்படி நான் படைச்சிருக்கேன். படைத்திருக்கிறேன் அல்லவா பார்வதி. ஊரு குருடு நொண்டி சப்பானி வலியவர் இல்லாதவன் சரி இருக்கவன் ஆமா இருக்குதவர் இல்லாதவர் எல்லாரையும் படைத்திருக்க இந்த பூலோகத்துல எல்லா மக்களும் எனக்கு ஒண்ணுதான். சரி, ஆனா வாய் இருக்கு பாத்தியா? ஆமா வெங்கல வாய். சரி, அத வச்சுக்கிட்டு சும்மா இருப்ப, மழை பெஞ்ச மாதிரி அதேதான் பேசிக்கிட்டு. அதனால இவ்வளவு படி இழக்க அண்ணன் தாளக்காரனுக்கு அவ்வளவு படி இழக்க கேட்டுக்கிட்டே இருப்பேன். தீவாரண காட்டுறவருக்கு அவ்வளவு படி இழக்கன்னு கேப்பல்லவா? சரி அம்மா பார்வதி, அதனால விட்டுருவோம்மா. சரி இல்ல ஆண்டவனே, என்ன பகவானே, உங்ககிட்ட வாயே திறக்க மாட்டேன். சரி வரட்டுமான்னு சொன்னா நானும் பூலோகத்துக்கு வாரேன் ஐயா. அப்ப அம்பிகை பார்வதி கேட்டவுடனே ஆமம்மா இரண்டு பேர்களும் எங்கய்யா வாரார்கள்? எங்கம்மா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்தே கருணை செங்கல்லை வாழ விட்டார். அப்படி மைபாளா மைபாளா நேரங்கெல்லாம் ஒரு சூனையா இருட்டே நாட்டே கடலு விட்டு ஏக போக வட்டேனமா ஊசராசை நாடு விட்டு புகழ்வேறிய வட்டேனமா அடவணவகாட வணங்கடந்து வணங்கடந்து இருவேர்களோ வணங்கடந்து வனமான வணங்கடந்து வருகிறாரே இருவேர்களோ. அதாவது வனத்திலே வரும் பொழுது சரி இந்த அம்மா பார்வதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. என்ன செய்கிறா புழுப்புழுப்பு ரெண்டு பேரும் பேசாம போயிட்டு இருக்காங்க. சரி, இவ பார்வதி இருக்க விட மாட்டா. என்ன செய்கிறம்மா? ஏ அத்தா, ஐயா பகவானே ஒரு நிமிஷம் நில்லுங்களே. என்ன பகவானே? ஏண்டி என்னதாயி? கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். இருக்க விட மாட்டேங்கியே. முடியாதல்லவா? வேற ஒண்ணு இல்ல. என்ன ஐயா? அதோ பாருங்க, சரி அறியாத புள்ள தெரியாத வேலை பார்க்க என்னம்மா செய்து கொண்டு இருக்கிறான்? ஏன்னா இளமரி சரி கொலை அறியாது. அப்படி வயசு பையன். சரி, முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுதான். முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டி கொண்டு இருக்கிறான். என்ன வேலை பார்த்தாலும் சரி செய்யக்கூடிய தொழிலை தெய்வமா நினைக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, சரி. இவன் 10 குட்டிக்கு ஓனர். சரி, சும்மா இருக்கானா? என்ன செய்யறான்? முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுதான். சரி, முடியுமா? அவனுக்கு உயிர் தப்புமா? தப்புமா தாயி. பார்வதி பார்த்துட்டா. என்ன செய்கிறா? அந்த பாருங்க, அந்த பிள்ளைய நம்ம காப்பாத்து. சரி இல்லம்மா, அம்மா பகவானே, அவனுடைய விதி அவ்வளவுதான். அப்படி இல்ல ஆண்டவனே, என்ன அவன் அம்மான்னு சொன்னா சரி நீ போய் காப்பா. ஆமா, அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்தி வருகிறேன் தாயி. உள்ள வாயில என்னையா வார்த்தை வந்தது தெரியுங்களா? என்னம்மா சொல்லுகிறான்? அம்மா என்றும் சொல்லவில்லை சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை சொல்லவில்லை என்று சொன்னானே, என்று சொன்னானே, தானே போய்விட்டான். எம்மா செத்தேன் என்று சொன்னானே, செத்து தானே போய்விட்டான். அவ்வளவுதான். அதாவது என்ன ஒரு கல்லு தட்டுனாலும் சரி, ஒரு முள்ளு குத்துனாலும் கீழேயே நம்ம விழுந்தாலும் வாயில என்ன வார்த்தை வரணும்? என்ன வரணும்? இப்ப வாய் பூரா என்ன வருது? சனியம் பிடிச்ச கல்லு. அப்படிதான் வருது. செத்தேன் போன்னு சொல்லித்தான் கீழே விழுந்தது. செத்தேன்னு சொல்லப்படாது. கூடாதுப்பா. அது அபசகுணமான வார்த்தை. வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஆமா, விழுந்துற நினைச்சுக்கோயே. ஒரு கல்லு தட்டினாலும் ஒரு முள்ளு குத்தினா தாயே முத்தாரம்மா, ஆமா தாயே ஐயா செந்தடி அம்மா அப்படின்னு காப்பாத்தினா உடனே காப்பாத்திடுவா. தாய் முள்ள எல்லாத்தையும் தூர எடுத்துட்டு ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுருவான். இருந்தாலும் அப்படி லைட்டா சரி அதுக்காண்டி கீழே பார்த்து போனோம். கண்ணை பெரடியில் வச்சுட்டு பாப்படாது. கூடாதல்லவா? அதனால அங்கிருந்து பயணமாகி பயணமாகி
எண்ணற கற்று எழுத்தர வாசித்தாலும் எழுத்தர வாசித்தாலும் பின் புத்தி தானே. நான் என்னமா சொல்லி கூட்டிட்டு வந்தேன். விடிய கதை காட்டாலும் விடிஞ்ச கெடுத்து. ஆமா இவருக்கு அவராம்பா அப்படின்னு கேட்க என்னத்தான் சொன்னாலும் திருத்தவே முடியாதும்மா. திருத்திரலாம், திருத்த மட்டும் திருத்தி பாப்போம். திருத்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது இல்ல என்ன செய்ய முடியும்? சரி அவ்வளவுதான் அவளுக்கு வழி. அப்படி அப்ப பார்வதி பகவான் வந்தவுடனே என்ன செய்கிறாள் பாருங்க. நாகலோகம் பண்டன வழியாக வரும் பொழுது ஆமம்மா அதோ 2 பேர் தவ இருக்காங்க. ஆமா பார்வதி அவங்க பாட்டு இருக்கா. நீ வா. சரி முந்திரி கொட்ட மாதிரி முந்தாத. கூடாது அல்லவா. இல்ல ஆண்டவனே அவளுக்கு கேட்டதை கொடுக்க. சரி கேட்டதே கொடுக்கணும் அல்லவா. கொடுத்துடலாம். அவங்களோ தவ இருக்க பிறந்திருக்காங்க, நம்மளோ அதுக்கு வரம் கொடுக்க பிறந்திருக்கோம் அல்லவா பகவான். ஐயா அவ என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், ஆனா புள்ள கேட்டா கொடுக்க முடியாது. குழந்தை செல்வம் கேட்டால் மட்டும் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? என்ன காரணம்? என்ன காரணம்? நாகராஜன் முன்னொரு காலத்திலே வேடவர் குலத்திலே பிறந்து ஜோடி புறா ஆமா அணில் புள்ள கீரி புள்ள வேட்டையாடி சுட்டு தின்றுருக்கான். 10 குறைக்கு ஓனாயெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருக்கானோ. எம்மாடி உடும்பையா சாப்பிட்டுருக்கலாம், ஓனாய விட்டு வைக்கலையே. என்னன்னு இருக்கு. ஆமா ஆமா எல்லாம் சட்டில போட்டு அவிச்சதுக்கு எடுத்து என்னன்னு தெரிய போகுது. அது வேவெல்லாம் குக்கர்ல வச்சு வைத்து நாய்கறி ஒண்ணு போலதான் இருக்க போகுது, மனுஷன் கறி ஒண்ணு போலதான் இருக்க போகுது. ஆமா நாளா திக்கவே இல்ல. சரி அவன் பார்த்த உடனே தவளக்கறி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. சரி அவன் பார்த்திருக்கும் போது ஆமையா இந்த அம்மா பார்வதி அவளுக்கு புள்ள வரம் கொடுக்கணுங்க. சரி வேண்டாம், ஆமா கொடுக்க முடியாது. ஐயா பகவானே சரி அவன் நாகமுடி அரசனை விடுங்களே. நாகக்கண்ணி பெண் கொடியாலும் என்னை போல ஒரு பெண் தானே. இந்த பைத்தியாரி மாதிரி இருக்காளே, அவளும் ஒரு குழந்தைக்காகத்தானே தவ இருக்கா. பார்வதி அவனை விட இவ பண்ண பாவம் பெரிய மோசம். என்ன செய்திருக்கிறா சுவாமி? ஒரு காலத்துல என்ன மருத்துவர் குல பெண்ணாக பிறந்து கர்ப்பமா இருக்கவள கரு கலைச்சிருக்கா. சண்டால பாகவத்தி ஒரு தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தாளா? கொடுக்கலையே. வயிற்று வலிக்கா மாத்திரை கொடுத்தாளா? இல்லையே. பிபி சுகரை தான் கண்ட்ரோல் பண்ணாளா? இல்ல. கர்ப்பமா இருக்கல கரு கலைச்சிருக்கா அல்லவா. அவளுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் ஏந்து குழந்தை கிடையாது பார்வதி. இப்ப என்ன செய்யணும்? கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயா உடனே சித்திரபுத்திரன் ஐராரை வரவழைத்து ஏட்டின் பிரகாரம் படி புள்ளை இருக்கான்னு பார்த்தார்கள். ஆமா ஏட்டை எடுத்து பார்க்காங்க. யாருடைய தலையெழுத்து எங்க இருக்கு? சித்திரபுத்திரன் ஐனார்கிட்ட தான் இருக்கு எல்லாருடைய தலையெழுத்தும். உங்க தலையெழுத்தும் சரி என் தலையெழுத்தும் சரி இங்க சுத்தி நிக்கிறவங்க தலையெழுத்து பூரா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட போய் ஏடு எடுத்து பார்க்காங்க. நம்ம இப்ப என்ன செய்வோம்? கொஞ்சம் பொறுத்து என்ன செய்வோம்? சரி சப்பரை எப்படி சுத்தி எப்படி வரும், அன்னதானம் எப்படி எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்குவாங்க, எல்லாரும் தலையெழுத்து அவங்க கையில தான் இருக்கு. அவட 1338 பக்கம் பார்த்தாங்க. சரி எழுத்தெல்லாம் மங்கி இருக்கு. ஆமா ஆமா கரையாம் பிடிச்சிருக்கு. சரி இல்லங்கிற வார்த்தை தெளிவா இருக்கு. இல்லங்கிற வார்த்தை மட்டும் தெளிவா இருக்குது. ஆமா சரி 2 பேர் ஏட்டுபடியும் பிள்ளை இல்ல. ஆமா இல்லை அல்லவா. ஆனா புள்ள வரம் கொடுக்கறேன்னா நான் உங்க கூட கைலாசம் வரமாட்டேன். ஆமா பார்வதி ஒரே பிடிவாத காரியமா. அப்படி பிடிவாரம் பிடித்த உடனே ஆமையா அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ பார்வதி இவளுக்கு புள்ள வரம் கொடுக்க முடியாது. கொடுக்கறேன்னா நான் கைலாசம் வரமாட்டேன். சரி சக்தியுடைய அம்சத்திலே 8 பரல் பிறக்கணும். 8 பரல் பிறக்க வேண்டும் அல்லவா. அப்படி பிறந்தால்தான் சரி அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கலாம். ஆமா ஆமா பிள்ளை இல்லாத குறையை தீர்க்கலாம் பார்வதி. மஜ்ஜரிஷி வனத்திலே மகிடானை சங்காரம் செய்வதற்கு மாகாளி பிறக்கணும். மாகாளி வந்து பிறக்க வேண்டும் அல்லவா. அசுரனை அழிப்பதற்கு அஷ்டகட்டு காளியாக பிறக்கணும். ஆமா ஆமா தீய சூரனை கொல்வதற்கு சரி சந்தடியும் அம்மாளாக பிறக்கணும். தாய் வந்து பிறக்க வேண்டும் அம்மா. ஆமா அப்படி பிறந்தா தானே நல்லா இருக்கும். சரி அவன் பார்த்த உடனே என்ன செய்கிறார்கள்? சக்தியுடைய அம்சத்திலே 8 விரல் பிறக்க அப்படி ஆண்டவன் கையில் கொடுத்தார். சரி ஆண்டவர் வாங்கி கொண்டு எங்க வர எங்கம்மா வருகிறா வாங்கி கடந்து அரே ஈஸ்வரனோ ராஜன் கண்டியே
பிள்ளைக்கு தவ இருந்தியா? ஏன் கவலைப்படாத. சரி, நீ ஒரு பிள்ளைக்கு தானடா தவ இருந்த. ஆமா ஆமா. உனக்கு நான் 8 புள்ள தரேன். அப்பா 8 குழந்தைன்னு சொன்னதுதான். ஆமா. நாகராஜனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? வயல் பூரம் நெல்ல வாய் பூரம் பல்லுன்ன மாதிரி அப்படியே அப்பா சந்தோஷமா இருக்குமா? ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல 8 புள்ளைன்னா சந்தோஷம் யாரு தான் பட மாட்டா? ஆமா ஆமா. பிள்ளை இல்லாம சில வீட்டுல என்ன பாடுபடுதுவோ. சரி, அவன் பார்த்த உடனே என்ன சொல்லுகிறான்? பிள்ளையுட கவலை யாரு பெருங்க வாழை தீர்த்தோடா, பெருங்க வலை தீர்த்தோதடா, கவலை யாரு மணக்க வாழை தீர்த்தோட, உனக்கு மணக்க வலை தீர்த்தோதடா, தந்தையோட கவலையாது 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 வலை தீர்ந்தோதடா தீர்ந்தோதடா வலை தீர்ந்தோதடா தீர்ந்தோதடா உன கவலையாது கவலையாது கவலை யாரு கொடுக்க வலை தீர்ந்தோதடா தீர்ந்தோதடா ஆண்டவன் தான் சொன்ன போதே மையான ராய கண்ணி ராஜ வண்ணையோ யாரு சொல்லு என்னையது சொல்லு வாரா ஈசனோட பார்வையாரு என்னையாது சொல்லு வாரா, என்னையது சொல்லு வாரா ஏசனோட இடமதிலே அப்படி பிள்ளை இல்லாத வீட்டுல 8 புள்ள உனக்கு தாரேன் இருக்காரு. என்ன சந்தோஷம் தாய்க்கு. ஆமா, சந்தோஷத்துல பாதி அழுதே சிரிச்சு கொண்டு இருக்கிறா. என்ன செய்ய? ஆமா, அழுது வந்து லேசுப்பட்ட கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர்ல அழுவுதான். அப்படியா? நமக்கு எப்பா ஒரு வழியா நமக்கு நம்மளோட தவம் ஆ, நிறைவு பெற்றது, ஆண்டவர் நமக்கு குழந்தைய கொடுக்கிறான்னு ஒரு சந்தோஷம். ஆமா. பிள்ளைன்னா சும்மாவா? ஆமா கத்திரிக்காய்னா கடையில வாங்குவா, சரி. மாங்காய்னா ஆமா, மாங்கானா தோப்புல பறிச்சுடும், முருங்கைக்கானா முத்தத்துல ஆட்டைய போட்டலாம். பறிச்சுவா. ஆமா, குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தை போய் எடுக்க முடியுமா? ஆ, எடுத்து வச்சிருக்கலாம், சரி. ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கலாம். அதுக்கடுத்து என் குழந்தைய கூட நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் தூக்கிட்டு போயிருவாள. அதானே. ஆமா, நமக்குன்னு ஒண்ணு வேணும்னு சொன்னா நம்ம 10 மாசம் இருந்து சரி. ஆமா 300 நாள் பெத்து எடுக்கக்கூடிய குழந்தை தானே நம்ம கூட கடைசி வரை இருக்கும். அப்படியா? ஆமா, அப்ப 8 பிள்ளைன்னு சொன்ன உடனே சந்தோஷம். சரி. என் அப்பா என் நாகராஜா ஐயா பகவான, இத சும்மா உடனே கொண்டு கொடுக்கப்படாது. சரி. இந்த 8 பரல்களையும் ஆமா 41 நாள். ஆமா 41 நாள்னு சொன்னா ஒரு மண்டலம் சொல்லுவார்கள் அல்லவா? அப்ப 21 நாள் அது அரை மண்டலம் அம்மா. அப்படியா? சரி. அப்படி வெயில் அடியாமல் ஆனால் அதுவும் அடியாமல் அக்கினிகள் அண்டிடாமல் பாதுகாக்கணும். ஆமா, பாதுகாத்து வந்தேன்னு சொன்னா உனக்கு 8 பிள்ளை கிடைக்கும்பா. ஆமா ஆமா. ஏ அப்பா நாகராஜா, 8 என்ன பிள்ளைகளே? ஐயா நாகராஜா, என்ன 8 குழந்தை போதுமா உனக்கு? வாதும் சரி. என்ன நான் அவர் கூட கேட்பாருன்னு நினைச்சேன். அந்த காலத்துல என்ன 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 5 பொண்ணு இருந்தா அரசனும் ஆண்டி ஆயிருவானா? 5 பொண்ணு இருந்துச்சுன்னா அரசனும் ஆண்டி ஆயிருவான். அதெல்லாம் அப்பா. ஆமா. இப்ப 10 பொண்ணு இருந்தா சரி. இப்பம்லாம் நம்மளுக்குலாம் ஒரு 15 பொண்ணு பெத்ததுன்னு சொன்னாலும் 15. அதான். ஆமா 15 வில்லு செட்டு நடக்கும். 7-8 வில்லாக்கிருவான். இங்க இருந்து தூத்துக்குடி வர போக வேண்டியதான். ஆமா. ஒரே நாள்ல எத்தனை ஆபர் நாள் அடிக்கலாம். நீ எல்லாரும் போயிட்டே இருக்கலாம்னே. நானா பிள்ளை நானா ஒரு 5 பிள்ளைய பெத்தாலும் 5 பொட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் தான் அடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, இதத்தை அம்மா புண்ணியத்துல பெண்களை பெருத்த கிளை. மிக பெருத்த கிளம்பா. ஆமா. சரி. பொட்ட பிள்ளைகள் இருந்துச்சுன்னு இன்னைக்கு அவ்வளவு ஊர்ல இருந்து சொந்த கொண்டாடிடலாம். ஆமா ஆமா, மச்சான் மாப்பிள்ளைன்னு வருவாங்க. சரி. அப்படி இருக்கும்போது ஐயா நாகராஜ மன்னர் வாங்கி கொண்டு எங்கய்யா வருகிறார்? எங்கம்மா வருகிறார்? வாடியம்மா கண்ணி கண்ணி நாக கண்ணி வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு கேளு சொல்ல கேளு வாடியம்மா நாக கண்ணி நாக கண்ணி நாக கண்ணி வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு. நமக்கு ஒரு பிள்ளைக்கு தவ இருந்தோம். அலவரு நாகக்கண்ணி 8 பிள்ளை கிடைச்சிருக்கு. நமக்கோ 8 குழந்தை கிடைத்திருக்கிறது அல்லவா? அதானே. சரி. அப்படியா? ஆமா. 8 பரல்களை எடுத்து ஆமம்மா ஆண்டவன் சொல்வரை அறிந்து சரி அவ அம்மா என்ன செய்தா தெரியுமா? நாகக்கண்ணி பெண்குடியாத என்ன என்னம்மா செய்கின்றார்? அருகிலே சென்றல்லவோ வாழியம் செய்து நாரால் பட்டுடுத்தி
அப்பா 41 நாள் ஒரு மண்டலம். அம்மா வெயில் பற்றப்படாது. வெயில் எதுவும் அடியாமல் அனலும் அடியாமல் அக்கினிகள் அண்டிடாமல் பாதுகாத்துக்கணும். இப்படிலாம் வெயில் அடிச்சா புல்ல கிடைக்காது. ஆமா ஆமா வெயில் என்ன குடும்பு குடுக்கு. அனல் அடிச்சிடப்படாது, அக்கினி அண்டிடப்படாது. ஆமா ஆமா மழை தூரிடப்படாது. சரி அப்படி பாதுகாத்தா தான் புல்ல கிடைக்கும். ஆமா அப்படி பாதுகாத்து வந்தான்னு சொன்னாதான் அவளுக்கு 8 குழந்தைகள் கிடைக்கும் அல்லவா? அப்படி சொன்ன இருக்கும் போது ஆமையா ஈரத்துயிலோடு சரி 41 நாளாக 41 நாளாக ஒரு மண்டலம் அடைகாத்து இருந்தாளே. ஆமா அப்படி அடைகாத்து இருந்த போது என்ன என்ன அங்க நாளான நாளையிலே நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே அந்திகரைகளிலே அத்த சாம வேளையிலே 8 முட்டை நான் வெடி 8 முட்டை தான் வெடித்து 8 முட்டை வெடித்த போது 8 முட்டை வெடித்த போது ஒன்றாவது முட்டையிலே ஒன்றாவது முட்டையிலே சந்தடியம்மா தான் பிறந்தாள். சந்தடியம்மா தான் பிறந்தாள். இரண்டாவது முட்டையிலே இரண்டாவது முட்டையிலே மாரியம்மா
பிறந்த இடம் தாயே உத்தமியே மூப்போடாதி அது உத்திராட்ச பூமியிலே அவ உடுக்கையில கொலவேறுப்பா ஓ உண்மைகளை யார் அறிவா தாய 5 தலை சென்னாகும் உனக்கு அழகுடனே கொட வேடிக்க அவ அப்பூ நல்ல சடையல ஏ சடையல அவ அரிராமே தங்கையம்மா அப்போ நல்ல சடையழகி ஏ சடையழகி ஹரிராமே தங்கையம்மா தாய வெள்ளி நல்ல பரம்பு எடுத்து அவ வீதி விளையாடுவாளாம் எம்மா தங்க நல்ல பரம்பு எடுத்து தாயே தரணியில ஆடுவாளாம் ஏ தாயான சந்தடியம்மா அவ மாறி மாறி பறந்ததாள் ஏ தாயான மாரியம்மா அவ ஈராத்து காரியம்மா தாயே ஈராத்து காரியம்மா அவ இருக்கங்குடி மாரியம்மா காரியம்மா அவ ஈராத்து காரியம்மா தாயே இருக்கங்குடி மாரியம்மா அந்த குலசையத்தாண்டவளே ஏ தாயான முத்தாரம்மா அந்த மடப்புறத்தை காத்தவளே ஏ தாயான காளியம்மா அவ காளி காளி என்றொருத்தி அவ காளீஸ்வரி என்றொருத்தி அவளுக்கு வீரப்பல்லாம் விரிசடையா தாயே வீரப்பல்லாம் விரிசடையா அவளுக்கு விரித்தாடும் தலைமுடியா வீரமெல்லாம் விரிசடையா தாயே வீரப்பல்லாம் விரிசடையா ஏ விரித்தாடும் தலைமுடியா ஏ வாராளோ சேராளோ ஏ தாயான மாரியம்மா அந்த ஈராறு தன்னதிலே தாயே இருக்க குடியினிலே எம்மா சித்தா தான் தண்ணியிலே நீயும் சின்ன பெண்ணா வந்தவளே அவ பச்சை நல்ல பட்டுக்காரி ஏ பட்டுக்காரி ஏ பார்வதிக்கும் கெட்டிக்காரி பச்சை நல்ல பட்டுக்காரி ஏ பட்டுக்காரி பாரதிகோ கெட்டிக்காரி இந்த அஷ்ட காளியர்களும் சேட்டு காளியர்களும் அழகுடனே பிறந்தாள் அளவுடனே பிறந்தாள் அல்லவா அப்படி 8 பிள்ளைகளும் பிறந்திருக்கும் போது பிறந்திருக்கும் போது சந்தடியம்மன் சரி அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அஷ்ட காளியர்கள் பிறந்தவுடனே பிறந்தவுடனே அந்த 8 பிள்ளைகளையும் நாகராஜ மன்னனோ நாகக்கண்ணியோ நாகக்கண்ணியும் வாளாலே கோட்டை கட்டி அடே கோட்டைக்குள்ள வச்சு எந்த இதுவும் பற்றப்படாது. ஆமா ஆமா குழந்தைகளை கண்ணும் கருத்துமா வளர்த்து வருகிறாள் அல்லவா. தாயும் தகப்பனும் எப்படியா இருக்காங்க. ஆமா தாயும் தகப்பனும் சொன்னீங்கன்னு சொன்னா சரி தலைய பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை போல மனிதர்கள் போல இருக்கிறது. அவங்க உடம்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாம்பு போல தோச்சம் போல இருக்கிறது. பாம்பு எப்படி போகும்? பாம்பு எப்படி போகும்? வகுத்தால போகுது. வைத்தால போகுதா? கேட்டது இல்லையா? இல்லையே. முன்ன பார்த்தது கிடையாதா? பாம்பை பாத்திருக்கேன். சரி ஆனா எப்படி வைத்தால போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் பாத்திருக்கேன்ல பாம்பு பார்த்த வைத்தால போச்சுமா. பாம்பு வந்து என்ன நம்மள மாதிரி நடந்து போவாரு. ஆமா நம்மள மாதிரி கை கால் கிடையாது. இந்த வயிறு இருக்குல்ல அப்படி மெல்ல ஊந்து போகும். ஆமா அதுதாம்மா நானும் சொன்னேன் பாம்பு வைத்தால போகுதுன்னு. அதான் வைத்தால போகுதுன்னா என்னத்த கண்டேன். வேற எதுவும் நினைச்சல. தம்பி அதிர்ச்சியா முழிக்கான். பாம்பு போனது நான் பார்க்கலையேங்க. அதானே அப்படி அப்ப அஷ்டகட்டி காளியரும் பிறந்தவுடனே பிறந்திருக்கக்கூடிய வேலையில் அவளை வாழ விட்டேனே ராட்டே வண்ணியர் கொண்டே முகங்களே வாழ விட்டேனே ராணி வண்ணியர் கொண்டே முகங்களுவி குளிப்பாட்டிய சேனையோட்டி குருகுலமாய் வளர்த்துவா குளிப்பாட்டி சேனையோட்டி குதூகலமாய் வளர்த்துவாரா பூமியில விட்டோமானா
பிள்ளைகளும் அக்கா தங்க 8 பேர்களையோ ஒரு பிள்ளைய பார்த்தா இன்னொரு பிள்ளைய பார்க்கண்டா. ஆமா எல்லாத்துக்கும் மூத்தவளா இருக்கிறவாரு என் தாய். யாரு என்ன இருக்காவாரு கிழக்க பார்த்த மகமா யாருமா அவளை பார்த்தேன்னு சொன்னா அவதான் சந்தடி அம்மா. ஆமா சந்தடி அம்மா பார்த்தேன்னு சொன்னா சந்தன மாரிய பார்க்கண்டா. சரி சந்தன மாரிய பார்த்தா ஆமா மாரியம்மளை பார்க்க வேண்டாம். ஆமா ஆமா அவளை பார்த்தோன்னு சொன்னா குலசையில குடிகொண்டு இருக்கிறாளே என் தாய் முத்தாரி அவளை பார்க்கணும். ஏன்னா எல்லாம் ஒரே முட்டையில பிறந்தது. ஓ சரி. ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒண்ணு போல இருக்காமா. இவ கருகரன் இருக்காள இவ யாரு? அவ யாருன்னு தெரியாதா? கருமாரி. ஆமா ரூபா எடுத்தான்னு சொன்னா சரி சத்தம் போட்டு வாரா. அத வந்துருவா குதி போட்டு வந்துருவா. சரி அதனால ஆமையா அசையட்டி காளியர்களும் பிறந்தவுடனே சரி பால்கோட்டை கட்டி ஆமா அந்த கோட்டை கிட்ட யாரும் போக முடியாது. ஆமா கோட்டை கிட்ட யாரும் போக முடியாதுமா. ஆமா வரைய முடியாது போக முடியாது. மனுஷனும் இருந்தாலே சண்டை வருது. ஆமா மனுஷங்க போய் பாம்பு கிட்ட போய் மனுஷன் போக முடியுமா? நல்ல பாம்பு கிட்ட குடி இருக்கிறது ஒண்ணு. ஆமா நம்ம பின்னால இருக்கானே எங்க அண்ணன் தாளக்காரன சரி அவன்கிட்ட குடி இருக்கிறது ஒண்ணு. எப்ப கொத்தோம்னு தெரியாது. அவனை மட்டும் சொல்ல மாட்டான். படக்கு படக்குன்னு இருக்கு. அவன் கொத்தவே மாட்டான். நல்ல மனுஷனா நம்ம போய் கொத்தினால அவன் கொத்த மாட்டான். சரி அதனால என்னய்யா நாகமுடியரசனுடாக கண்ணியும் நாகக்கண்ணி வெண்கொடியாளோ அப்ப பிள்ளைகள் இருக்க அழகுன்னா அழகு சொல்ல முடியுமா? அவன் எப்பேற்பட்ட அழகு என்ன அழகோடு இருக்கிறாள். வாழைப்பு செயல் போலே செயல் போலே செயல் போலே ஒரு பாகோ தலையழகா செயல் போலே செயல் போலே அவளுக்கு ஒரு பாகோ தலையழகா ஆளையிலையே போலையல்லோ 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 நொழுக்கங்களா ஆளையிலை போலையல்லோ போலையல்லோ அவளுக்கு அடிவயச்சி நொழுக்கங்களா ஏறு நற்றியே சிறுபொரு சிறுபுருவோ சிறுபொரு சிறுபுருவோ இரண்டு கண்ணோ செவந்த முகம் ஏறி சிறுபுருவோ சிறுபொரு அவளுக்கு 2 கண்ணோ செவந்த முகம் ஓலை பூஜையில் சில ஆமா ஒரு பாகந்தல ஓங்கி விழுந்திருக்கு. ஆமா தாய் இருக்காளே அவ மாரியம்மா. சரி வாழைப்பூ சைஸ்ல வாங்கி வளர்ந்துருக்குமா அவளுக்கு. ஆளையில ஜெயிஸ்ல ஆமா அடி வயிற்றுடைய ஒழுக்கம். ஓ அடி வயிற்றின் ஒழுக்கங்கள் ஆளையில போல இருக்கு. ஆமா அண்ணா சடிக்காரே சித்துடுக்கு சரி அப்படி இருக்கணும். ஆமா அவ சேலை கட்டி இடை அழகு. இங்க வெட்கிறேன்ற மாதிரி இருக்கு. இங்க இழுத்துட்டு போது கொச்சங்கயிறு போட்டு தான் சேலையை கட்ட வேண்டியது அக்காளுக்கு. பாதை கட்டி. ஆமா அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில இந்த அம்பிகை அஷ்டஎட்டு காளியர்களும் அக்கா தங்க 8 பேர்களும் இன்னும் என்ன அழகோடு இருக்கிறாள். என்ன அழகோடமா இருக்கிறாள். ஓடுகிற தண்ணீர் எல்லாம் ஒருக்கு பள்ளம் கருப்பு ஒதுக்கு பள்ளம் கருப்பு உண்டு ஆடையாக தேர்கேண்டி
நிறத்தழகி மருதோடி கையாளகி மஞ்ச நல்ல நிறத்தழகி மருதாணி கையழகி பொட்டு காரி பொட்டு காரி அவளே தங்கையம்மா பொட்டு காரி தாயே குங்கும பொட்டு காரி கோபாலே தங்கையம்மா ஏ அம்மையாள வாரி அம்மா சந்தேடி அம்மாளு கரங்க எட்டு பேரோ சந்தோழி விடியோளுக சந்தனங்கள் வேர் தொழுக வாயிலாண்ட ஈஸ்வரியா நாயகியா இருக்கு நல்ல அழகை போலே அகிலத்திலே யாரும் இல்லை அம்மையாளே மாரியம்மா மாரியம்மா அழகோடி இருக்காளே மாரியம்மா மாரியம்மா அழகுடனே இருக்காளே ரீனை மாவை உண்ட வேலவா வேலவா மாறவடா சுரந்தலையா அறுக்கவா மாறவடா சுரந்தலையா அறுக்கவா அறுக்கவா வாய்த்ததினை மாவை உண்ட வேலவா அந்த மாறுபட சுரந்தலையா அறுக்கவா அப்படி வில்லு கதைகள் நாங்கள் பாட வில்லு கதைகள் நாங்கள் பாட தனைத்ததாளம் போடவே போடவே தனைத்ததாளம் போடவே தனைத்ததாளம் போடவே போடவே தாளனை துணைத்ததாளம் போடவே அங்கே தந்தனை துணைத்ததாளம் போடவே முந்தைய குரு எனக்கு முக்கண்ண பரமேஸ்வரனா முக்கண பரமேஸ்வரன் ஐயா முக்கண்ண பரமேஸ்வரனா உங்களை உனை வணங்கி பாடுவோம் நாங்க பாடுவோம் முன்னேறந்து அருள் புரிய வேண்டுமே முன்னேறந்து அருள் புரிய வேண்டுமே வேண்டுமே மூல பொருளை உனை வணங்கி பாடுவோம் நீங்க பாடுங்க எனக்கு முன்னேறிட்டு அருள் புரிய வேண்டுமே தாயாகப்பட்ட சந்தடியம்மாள் சரி அஷ்டையட்டு காளியர்களும் அஷ்ட எட்டு காளியர்களும் என்ன அழகோடு இருக்கிறாள் என்ன அழகோடம்மா இருக்கிறாள் அழைத்து அழைத்து ஆறு போல் 6 லட்சம் மல்கள் 6 லட்சம் மல்கலாம் ஆறிட்டு அழைத்து ஆறு போல் வருடலை சேரே மல்கள் ஒரு நல்ல லட்சத்தை மல்கலாம் பெண்ணேகான பெண்ணழகி 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 அழகி ஏழை மயில் அழகி
செவ்வாய்க்கிழமையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே கொட்டு சத்தம் முழங்குதம்மா கொட்டு சத்தம் முழக்கத்தோடு உழவ சத்தம் கேக்குதம்மா சத்தம் கேக்குதம்மா இந்த அம்பிகை நாகராஜனோட ஆகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்குடியாளோ சந்தடி அம்மா 8 பிள்ளைகளை எப்படியா வளர்த்து வருகிறாள் எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள் இருக்கு அழகு யாராலையும் சொல்ல முடியாது அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள் அல்லவா தூர வழி நடந்தால் துரோவரைக்கு ஒப்பிடலாம் ஆமா பாறை வழி நடந்தால் பார்வரைக்கு ஒப்பிடலாம் தாய் பார்வதிக்கு ஒப்பிடலாம் அல்லவா உழுத கொண்டு சருகிடலாம் ஒன்றே ஒப்பிடலாம் பொண்ணு வண்டு கொப்பிடலாம் இலவ கொண்டு சருகிடலாம் 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 நீல வண்டு ஒப்பிடலாம் ஒப்பிடலாம் நீல வண்டு கொப்பிடலாம் ஒப்பிடலாம் நிலவை கொண்டு சருகிடலாம் 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 நீல வண்டு கொப்பிடலாம் ஒப்பிடலாம் அப்படியா உள்ளாரோட உலக அறியல கொண்டாங்கட்டி வார்த்தறி கொட்டாந்தட்டி வார்த்தது போல் சேரோட வண்டாரையில் சதுரபொம்மை செய்தறி ஒரு சதுர பொம்மை செய்தது போல் எழுதிவிட்டு சித்திரம் போல் சித்திரம் போல் எழுதிவிட்ட சித்திரம் போல் சித்திரம் போல் இலாத்து நச்சரவில் தச்சரவில் அவளை எழுதிவிட்ட சித்திரம் போல் சித்திரம் போல் பார்ப்பார்கடை வீடுகள் வார்த்தெடுத்த வறுமை போல பார்த்தெடுத்த வதுமை போலே கடை வீடுகள் தடுத்த ரத்தினம் போல ரெட்டி கட வீதியில தெளித்தெடுத்த ரத்தினம் போல் கண்ணாருட உளையாதிலே கண்ணாரோட உளையாதிலே பிடித்தே பார்த்தது போல் கண்ணாரோட உளையாதிலே அந்த கண்ணாரோட உளையாதிலே கருபிடித்து பார்த்தது போல் குன்னிமுத்தா இருந்தாலும் கொஞ்சம் கருப்பு இருக்கும் கொஞ்சம் கருப்பு இருக்கும் அல்லவா குன்னிமுத்து எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கொஞ்சம் நிறைய பேன் இருக்கும் சோப்பு சரி துரு பிடிக்காது சரி எந்த வளையல போட்டு பாரு ஆமா ஆமா ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாரு சரி அப்படி ஒரு அழகா இருக்கும் ஆமா இருக்கும்ல அத மாதிரி ஆத்தாளுக்கு இருக்க அழகு சொல்ல முடியாது அப்ப அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார் அல்லவா ஆப்பிளா இருந்தாலும் அடியிலே ஒரு கருப்பு உண்டு ஆமா எலுமிச்சை பழமா இருந்தாலும் இடையிலே ஒரு கருப்பு உண்டு அல்லவா இவளுக்கு அந்த கருப்பு கூட இல்லையா தாய்க்கு இருக்காதுல்ல சிரிச்ச வண்ணமா இருக்காள சிரிச்ச முகமும் சீரியமா இருக்கணும் 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 பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஆமா பெண்ணா இருந்தவா சிரிச்ச முகமா இருந்தான்னு சொன்னாதான் சரி லட்சுமி திராட்சை வீட்டுக்குள்ள வருமா ஓ லட்சுமி கிராஜ்யம் ஆமா வீட்டுக்குள்ள எந்த நேரமும் உம்முன்னு இருந்தானா சரி வார லட்சுமி வாசல் விட்டு உள்ள வர மாட்டா ஓ போயிருவா ஆமா அப்படியே
அதனாலே ஆமையா இரசையிட்டு காளியர்களை இருக்க அழகு நாளகு சொல்ல முடியாது. ஆமம்மா என்ன அழகோடு இருக்களையா என்ன அழகோடமா இருக்கிறா ஊர்வசிக்கு ஆளாளோ 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 அன்றே ரெண்டு தேமல்களோ ஏமல்கள தேமல் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலோ 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 ஒன்று ரெண்டு தேமல் உண்டு தேமல் உண்டு தேமல் உண்டு அப்படி சரஸ்வதிக்கு ஆனாலோ 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 அன்றே கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்பு உண்டு கருப்பு உண்டு சரஸ்வதிக்கு ஆனாலோ 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 சற்று கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்பு உண்டு கருப்பு உண்டு மேனகைக்கு ஆனாலோ 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 எல்லாம் புள்ளி உண்டு புள்ளி உண்டு புள்ளி உண்டு மேனகைக்கு ஆனாலோ 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 மேனி எல்லாம் புள்ளி உண்டு புள்ளி உண்டு புள்ளி உண்டு அடி ஊர்வசி ரம்பை மேனகா துலோத்துமி நல்லா இனி குசுப்பு நசிரியா சிம்ரன் அவள யாரு அவங்கள இந்த காலத்து நடிகை ஓ நான் பெரியமா சித்தி நினைச்சேன். அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதானே சரி அதை விட அழகா இருக்கு ஆத்தா ஆமா அதையும் தாண்டிகளும் அழகா இருக்கு அல்லவா சந்தடி அம்மா நான் சும்மாவா சரி பார்க்க 10,000 கண்ணு வேணும். ஆமா தாய் மின்னழக பார்க்க 16,000 கண்டு வேணும் அது வேணும்ல. பின்னால தலைய விரிச்சு போட்டானா சரி அவளுக்கு இருக்க வீர பல்லுக்கும் நல்ல விரிச்சு அடைக்கும். சரி அவளுக்கு வெற்றி கொண்ட திருமுகத்துக்கும் எப்படி இருக்கு பார்க்க கண்ணு வந்துகிட்டே இருக்கணும் அம்மா. அதானே அவ தலைய விரிச்சு போட்டானா கரண்ட கால உரசிக்கிட்டு வருது. அம்மா மைனிக்கு பெரடி விட்டு இறங்க மாட்டேங்கி. உங்க மைனிக்கு ஆமா போச்சா கூட்டத்துல சாய்ந்து முடி வச்சான்னு சொன்னா அத சுத்ததுக்கு 3 முழம் மல்லிகைப்பூ கேட்க ஒட்டு விழுந்துரும்ல. வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படியே சரி அதுதான் எதுவுமே வைக்க கூடாது. ஆமா ஆனால் இவ்வளவு அழகோடு இருக்கும் போது இன்னும் அழகோடு இருக்கின்ற வேளையில ஆரிவள்ளி கையில பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன என்ன என்னம்மா வீடு இருந்தா சண்டெல்லாம் இருக்குமா? வீடுன்னு இருந்தா புருஷன் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கணும் சண்டை மறுபக்கம் இருக்கணும். சில வீட்டுல செவுத்துக்குள்ள ஆமா சில பேர் வீட்டுல 4 பேர் செவுத்துக்குள்ள நடக்கும். ஆமா கத்துவா அந்த தெருவுக்கு சரி என்ன உன்னை கட்டிட்டு வந்த பாரு என் கரக இப்படி கிடக்குன்னு இந்த தெருவுல இருந்து அந்த தெரு கத்துவா. சந்தி சிரிக்கும். ஆமா சந்தி சிரிக்க மாதிரி கத்துவார் சில பேர். அவன் பார்வதி பகவானை பார்த்து ஆமையா அந்த ஆணைய பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பாரியில் உள்ள படியளப்பை 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 திணையால் பார்க்க வேணும் பார்க்க வேணும் பார்க்க வேணும் பாரிலுள்ள படியளப்பை 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 பத்தினியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும் பார்க்க வேணும் உலகில் உள்ள படியளப்பை 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 உத்தமையால் பார்க்க வேணும் பார்க்க வேணும் பார்க்க வேணும் படியளப்பை 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 உத்தமியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும் பார்க்க வேணும் நாட்டில் உள்ள படியளப்பை நாயகியால் நாம் பார்க்கணும். நாட்டில் உள்ள படியளப்பை நாயகியாளர் பார்க்க வேண்டும் அல்லவா சுவாமி. எல்லா உயிருக்கும் படியலக்கம்னு போயிட்டே இருக்கு. சரி அப்ப நான் என்ன செய்ய கட்டாயம் பார்த்துதான் ஆகணும். ஆமா பார்க்கணும்ல. அவன் பார்த்திருக்கும் போது என்ன என்ன ஐயா இந்த அம்மா பார்வதி
என்ன சொல்லுகிறா? படியலக்கண வாரம்கா. சரி. இல்ல ஆண்டவனே. அம்மா. ஏமா? ஏ பார்வதி. என்கிட்ட கள்ளங்கவிடம் சூதுவாரு வஞ்சனை இருக்கவே இல்லாதவை எல்லாம் எனக்கு ஒண்ணு. இருக்கவனும் சரி இல்லாதவனும் சரி எல்லாருக்கும் ஒரே போலதான் படி அளப்பேன் தாய். உனக்கு என்ன சந்தேகமா? இன்னைக்கெல்லாம் எனக்கு படி அளந்தாரு வாங்கம்மா. என்னது? 2 வகையான கூட்டு, ஒரு மோரு, சரி, சாம்பார், ரசம், அப்பளம், பக்கத்துல ஊறுகாய், ஒரு வாழை இலை. சாப்பாடு வள்ளுசா சொல்லிருக்காரு. ஒரு கிளாஸ் தண்ணி. அப்படியே அளந்தாரு பார்க்கணும். மூக்கு முட்டை இப்பவும் அப்புறமும் மாசமான மாதிரி இருக்கு. அதான் புள்ள திணறிட்டு வரு. 9வது மாசம் பேர்க்க மாதிரி இருக்கு. அத சொல்லு. ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் ஓவர் இல்ல. அப்ப செக்கப் தான் கூட்டிட்டு போறோம். அப்படிதான் நினைக்கிறேன். அதனால ஆமையா இந்த அம்மா ஸ்ரீகட்டு காளியர்களை இவ்வளவு அழகோடு இருக்கு. அவள பேர் விட்டு அழகோடு இருக்க. பிள்ளைகளுடைய அழகுன்னா சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா அந்த அப்பேர் விட்டு அழகோடு இருக்கிற நம்ம அக்கா தங்க 8 பேர்களும். ஆமா ஆமா, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா கொஞ்சம் இருக்காது. ஏன்னா அவங்க பாம்பே போல இருக்கிறாங்க. பாம்பையிலையா? பாம்பையில இல்லம்மா, நாகம் மாதிரி இருக்கிறாங்க. ஓ, பாம்பாக இருக்காங்க. பாம்பாக இருக்கிறார்கள். நான் பாம்பேல இருக்காங்களோ நினைச்சேன். சரி, நமக்கு இருக்க ஊருக்கே போக முடியல. அக்கா தங்க 8 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கா? பார்வதி போல அழகோடு இருக்கிறார். சந்தனமா இருக்கா. அவ யாரம்மா? அவதான் சந்தனமாரி. அவதான் என் தாயாகப்பட்ட சந்தனமாரி அல்லவா? ஆமா. உச்சியிலே கண்ணோடு இருக்கிற நம்ம அவ யாரம்மா? அவரா உச்சிரி மகாளி. சத்தம். அடுத்து மாறி பிறந்த அவ மாறி. அவதான் என் தாயாகப்பட்ட மாரியம்மா. ஆமா, 3 முகத்தோடு இருக்கிறாள் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஆமையா வட்ட நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி, வட்ட நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி, வானுயிர சூளக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி. எங்க சந்தடி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க சந்தடி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க சந்தடி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, தாயே சந்தடி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா. தாயே வண்ண பட்டு உடுத்தி வகையா பூவை சுத்தி, வண்ண பட்டு உடுத்தி வகையா பூவை சுத்தி, கோரப்பல்ல காட்டிக்கிட்டு கோரி சடைய விரிச்சுக்கிட்டு, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா. தாயே மாறி பிறந்தவளே தாயான மாரியம்மா, மாறி பிறந்தவளே தாயான மாரியம்மா, இராத்து காரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா, எங்க மாரியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க மாரியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க மாரியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, தாயே மாரியம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா. தாயே குடத்துல நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பலமா, குடத்துல நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா, வாசனை தரவியம்மா வந்து நின்னா முத்தாரம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா. தாயே கொட்டு சத்தம் முழங்குதம்மா கொளவ சத்தம் கேக்குதம்மா, கொட்டு சத்தம் முழங்குதம்மா கொளவ சத்தம் கேக்குதம்மா, ஆடி வரும் அம்மாளுக்கு போடுங்கம்மா ஒரு கொளவ, எங்க காளி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க காளி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, காளி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா, எங்க காளி அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா. இந்த அம்மா 8 பிள்ளைகளும் இருக்கு. சரி, இப்ப பார்வதிக்கு பகவானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா? அப்ப பார்வதி பிடிவாரம் முடிச்சு கேட்க, யார் எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா பார்வதி? பார்வதி என்ன கேட்டா தெரியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் படியளக்க போறீங்களே. ஆமா பார்வதி. என்னை போல் ஒரு பெண் இந்த உலகத்தில் அழகா இருக்காளா இல்லையா? கேட்கலாமா கட்டின கணவனை பார்த்து பொண்டாட்டி இந்த வார்த்தை கேட்கலாமா? ஏன் வீட்டுக்காரட்டு தானே கேட்க முடியும், குழந்தைகிட்டே கேப்பா? கேட்கலாமா? அப்படி குழந்தைகிட்ட கேட்டா கூட சரி, என்னத்த பாசத்துல நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சரி, புருஷனுக்கு தான் போக. ஓ சரி. ஏ பார்வதி, என்னத்தான் தன்னுடைய அழகை தானே புகழ்த்தி பேசக்கூடாது. தானே புகழ்த்தி பேசுதல் கூடாதல்லவா பார்வதி? உன்னை விட 8 பிள்ளை எண்மடங்களாக இருக்காங்க.
அவர்கள் எங்கய்யா இருக்கிறார்கள்? எங்கம்மா இருக்கிறார்கள்? அப்ப பார்வதி சொன்னவுடனே ஆமையா இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகிறா? ஏ வாடி பெண்ணே பார்வதி ஒன்று சொல்ல கேளு தீவாதிலே நாகலோகம் தன்னாதிலே நாகராஜனாக கண்ணி உடனே ஆண்டு வாரார் அவருடைய பிள்ளைகளோ எட்டு காளியரோ எட்டு காளியரோ அழகோடு தானிருந்தார் அஷ்டஎட்டு காளியரோ அஷ்டஎட்டு காளியரோ அழகுடனே தானிருக்கார் என்னை விட இருக்கக்கூடிய 8 பிள்ளைய நான் உடனே பார்க்கணும். நம்ம பார்வதி பிடிவாதமா கேக்குறா. வாரத்துக்கு மருந்து இருக்கு. சரி குடிவாரத்துக்கு இருக்கா? நம்ம பிடிவாதத்துக்கு மருந்து இருக்குமா? எங்க இருக்கு? பச்சை மட்டையை காய வச்சு முதுகுல 2 போடு போட்டா வேணும்னு கேட்ட பொருள் கூட வேண்டாம்னு சொல்ல தோணும். அதான் அடி. சரி நான் புட்டி வாதத்தை சொல்லுவேன். தேவை பிடிவாதம் அடங்குதா தேவை. அதான் பச்சை மட்டையை வச்சு அடிச்சா மறுபடியும் கேட்க மாட்டாங்கல்ல. நல்ல பிள்ளை. சரி இப்படி 4 பேர் இருந்தா போதும். கண்டிப்பா வேணுமா? வீட்டுக்கு ஒரு பொருளும் கேட்க மாட்டேன். வீட்டுக்கு 4 பேர் வேணுமா? அதானே 8 பிள்ளைகளையும் பார்க்கிறவளை சொன்ன உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் பார்வதி அந்த நாகங்கிட்ட போக முடியாது. போக முடியாதல்லவா? வாளாலே கோட்டை கட்டி கோட்டைக்குள்ள வச்சிருக்கு. சரி மீறி போனோம்னா படம் எடுத்து படக்குன்னு கொட்டி. ஆமா ஆமா அதனால அக்கா தங்க 8 பேர்களும் பார்க்க முடியாது. பார்வதி புள்ள 2 பேர் இருக்கானே இவனால முடியுமா? முடியாது. இவனுக்கு வயிறு தான் பொண்டாட்டி. சரி அப்படியே சப்புடு உட்கார்ந்துரும். ஆமா ஆமா நினைச்ச இடத்துல போய் உட்காரக்கூடியது. அதான் புள்ள யாரு? அவர் அப்படியே சொன்னாருமா. எப்படி பில்லு மேடையா இருந்துச்சுன்னு சொன்னா சரி அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டிருப்பேன். அதானே கொஞ்சம் அமைஞ்சு போச்சு அதனால தூங்க முடியல இந்தியால அப்படின்னாரு. அப்படியே ஆமா அது வந்து யாருக்கும் வரக்கூடிய நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்க மேடை எப்பேற்பட்ட மேடை தெரியுமா? எப்பேற்பட்டது? முதல்ல ஆசாரியால செய்யப்பட்டு அதான் உருவாக்கப்பட்டு சரி ஆத்தாளோட வாசலுக்கு கொண்டு வரப்பட்டதுல புதுசு அவளோட புண்ணியத்துல நம்ம யாரும் உட்கார்ந்திருக்கோம். வேற நல்லா இருங்க. ஆமா அதனால என்னையா இந்த அசையட்டை காளியர்களை பார்க்கிறவனை சொன்ன உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் பார்வதி இந்த பிள்ளைய பார்க்கணும்னா உங்க அண்ணன் வந்தா தான் முடியும். ஆமா அண்ணன் இல்லாம கதையே கிடையாதுமா. எங்க அண்ணன் இல்லவும் இல்ல. ஆமா 2 தேங்காவும் இல்ல. ஒரு 2 தேங்காவும் இல்லையா? அப்ப பார்த்த உடனே என்ன செய்கின்றார்? பார்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட மாலை ரகுராமா ரகுராமா மாலை ரகுராமா ரகுராமா பார்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பச்சை மாலை ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சோரனே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா சோரனே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா